ஹாய் நண்பர்களே, வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒரு ஒருத்தங்க கமாண்டில் கணேஷ் கோயிலை நிப்பாட்டுவது எப்படின்னு அதுக்கு ஏதாவது வழியை சொல்லுங்கன்னு கமாண்ட் போட்டு விட்டுருந்தாங்க. அதை நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அது எப்படி நிப்பாட்டுவதுன்னு சொன்னால், நான் குடிநோய் முகாமில் இருந்து நிறைய பேருக்கு இந்த டிப்ஸை சொல்லி கொடுத்துருக்கேன். நிறைய பேர் இதில் மாறி இருக்காங்க. எப்படின்னா, கிராம்பு இருக்குது தெரியுமா? கிராம்பை வாங்கி பொடிச்சு வச்சிடுங்க ஒரு பாக்கெட்டில். இந்த கணேஷ் வைக்க இடத்துல இதை வச்சா போதும். அந்த சுண்டுக்கு இடையில அந்த கிராம்பை வச்சா போதும். அது கணேஷ் வச்சது போலே இருக்கும். சுருன்னு ஒரு பிடிக்கும். கணேஷ் வச்சது போல் ஒரு உணர்வு வரும். அப்போது அப்படி அந்த டைமு மறுநேரம் அந்த கணேஷ் வைக்கணும்னு வரும்போ பின்ன அந்த கிராம்பை தூக்கி வச்சா போதும். அந்த சொர்றன்னு பிடிக்காமல் கணேஷ் வச்சது போலே இருக்கும். அப்படி ஒரு 2-3 நாள் போகும்போது அந்த கணேஷ் இது மாறும். இது 2 வெளியே வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதான் இதில் விருப்பம் இருக்கணும் அவங்களுக்கு விடணும்னு. ஏன்னா இதில் நிறைய பேர் விட்டுருக்காங்க இந்த இதை பயன்படுத்தி. நானும் இதில் 2 இதை வச்சு தான் நான் வெளியே வந்தது. இதே போல் தான் சிகரெட்டும் இந்த மாதிரி தான். முதல்ல 2-3 நாள் கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் போக அது அப்படியே ஆட்டோமேட்டிக்காக மாறும். இந்த உணர்ந்த பாக்கை இடித்து உணர்த்தி வச்சுக்கிட்டு வாயில் போட்டு கடை வச்சுக்கலாம். காஞ்ச நெல்லிக்காய் இந்த மாதிரிப்பட்ட இதுகளை போட்டு மின்னி இருந்தேன்னு சொன்னால் இந்த மாற்றத்தை கொண்டு வரலாம். சரியா? இதை நீங்கள் பயன்படுத்துங்க. கிராம்பு கடையிலேருந்து வாங்கி பல்லுக்கும் நல்லது. பல்லு ஈறு ஒரு மாதிரி புழு இந்த கேடுகள் எல்லாம் மாறும். இது நிறைய பேர் யூஸ் பண்ணி நிறைய பேர் இது 2 வெளியே வந்திருக்காங்க. நீங்களும் அதை முயற்சி செய்துங்க. சரியா? ஓகே, பாய்.